இந்த ஷார்ட்டில் டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் பற்றி பார்க்கலாம். டிஸ்டன்ஸ்னால் என்னென்னா, ஒரு ஆப்ஜெக்ட் மோஷனில் இருக்கிறப்போ கிவன் இன்டர்வல் ஆஃப் டைமில் அது ட்ராவல் பண்ணுற பாத் லென்த்து தான் டிஸ்டன்ஸ் சொல்கிறோம். இப்போ இங்கே 2 பேர் இருக்காங்க. 2 பேர் ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு போகணும். ஒருத்தர் ஸ்கூல்லேருந்து பார்க்லேருந்து வீடுன்ற ரூட்டை சூஸ் பண்ணார். இன்னொருத்தவர் ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு இருக்கிற ரூட்டை சூஸ் பண்ணார். ஸோ ஃபஸ்ட்டு பர்சன் ட்ராவல் பண்ணுற டிஸ்டன்ஸ், ஏன்னா ஸ்கூல்லேருந்து பார்க் இருக்கிற டிஸ்டன்ஸ் 1.2 கிலோமீட்டர், அகெயின் பார்க்லேருந்து வீட்டுக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் 1.4 கிலோமீட்டர். ஸோ ஃபஸ்ட்டு பர்சன் டோட்டலாக ட்ராவல் பண்ணுற டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னா 1.2 + 1.4 1.6 கிலோமீட்டர். செகண்ட் பர்சன் டைரக்டாக ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு இருக்கிற ரூட்டை சூஸ் பண்ணுறதுனால அவர் ட்ராவல் பண்ணுற டோட்டல் டிஸ்டன்ஸ் 1.1 கிலோமீட்டர். நெக்ஸ்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்னன்னு பார்க்கலாம். டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்னென்னா, டிஃபரன்ஸ் பிட்வீன் ஃபைனல் அண்ட் இனிஷியல் பொசிஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் இன் த கிவன் இன்டர்வல் ஆஃப் டைம். இல்லாட்டி ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் these two positions of the object, that is initial to final position of the object in the given interval of time நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட்னு சொல்லலாம். டிஸ்டன்ஸை எக்ஸ்ன்னு சொல்கிறோம், டிஸ்பிளேஸ்மெண்ட்டை டிஎக்ஸ் சொல்கிறோம். ஸோ மேத்தமெட்டிக்கலாக டிஸ்பிளேஸ்மெண்ட்டை டிஎக்ஸ் ஈக்குவல் டு ஃபைனல் பொசிஷன் மைனஸ் இனிஷியல் பொசிஷன். ஆல்ரெடி நமக்கு டெஃபினேஷனில் பார்த்த மாதிரி ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் நம்ம இங்கே எடுத்துக்கலாம். இதுங்க ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஃபைனல் அண்ட் இனிஷியல் பொசிஷன் என்னன்னு பார்த்தோம்னா 1.1 கிலோமீட்டர். ஸோ இந்த 2 பேருக்குமே டிஸ்பிளேஸ்மெண்ட் வேல்யூ என்ன வரும்னா 1.1 கிலோமீட்டர் வரும். டிஸ்டன்ஸ் ஒரு பாசிட்டிவ் ஸ்கேலார் குவான்டிட்டி, டிஸ்பிளேஸ்மெண்ட்க்கு டைரக்ஷன் இருக்கிறதுனால அது ஒரு வெக்டார் குவான்டிட்டி.